வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோசுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பயாலஜி பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் சென்டம் மார்க்கில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 அவுட் ஆஃப் 70 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் சென்டம் மார்க் வந்து குறைய வாய்ப்பு தான். ஏன்னா பயோசுவாலஜியில் 1 மார்க் கொஷின் கொஞ்சம் டஃப்பு, அதே மாதிரி 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஆன்சர் இதுதான். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் கரெக்ஷன்லாம் நடந்துச்சு. ஜுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் 35க்கு 35 பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் எழுதியிருக்காங்க. அந்த ஜென்ரல் கொஷின் ரொம்ப ஈஸி தான், அதனால் அட்டன் பண்ணல. அதே மாதிரி ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்கலாம். டயக்ராம் போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th கொஷினுக்கான ஆன்சர் இவ்வளோ தான். அதே மாதிரி கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் 1+1. அதே மாதிரி இசட்ஐஎஃப்டினா என்ன அர்த்தம், சைகோட் இன்ட்ரா ஃபேலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அதே மாதிரி ICSI இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இதுக்கு மார்க்கு இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்ஸ்க்கு 1 by 1 ஆன்சர் கீ எல்லாமே இருக்குது. இந்த ஆன்சர் கீயை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் எலைசா டெஸ்ட்டு 1.5 மார்க். இந்த எலைசா டெஸ்ட்னு எழுதினாலே 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலைசா possesses the advantage of not requiring for ரேடியோ ஐசோடோப் ஆர் ரேடியேஷன் கவுண்டிங் apparatus. இதுக்கு 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டயக்ராம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் 2.5 மார்க்கு. அதே மாதிரி ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி எனி 5 பாயிண்ட் எழுதிருந்தால் ஃபுல் மார்க் வந்து வேல்யூஷன் கேம்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு. வேஸ்ட்டு தட் ஆர் ஜென்ரேட்டட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இதை எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ் அப்படின்னா நோ. ஸோ எஸ் ஆர் நோ அது எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. ஒன்று எஸ் எழுதியிருக்கலாம், அப்படின்னா நோ எழுதியிருக்கலாம். இதை ஒன்றையுமே இந்த எக்ஸ்பிளைன் பண்ணோம். எனி 4 வேஸ்ட் எனி ஆர் ரிலவெண்ட் 4 வேஸ்டஸ். ஸோ அதே மாதிரி டிஃபிகல்ட் இம்பாசிபிள் ரெடியூஸ் இதுக்கு 2 மார்க்கு. இந்த டிஃபிகல்ட் இம்பாசிபிள் டு ரெடியூஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கு மெட்டலு இ வேஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னு எழுதணும். எனி 2 வேஸ்ட் ஆர் எனி ரிலவெண்ட் 2 வேஸ்ட். நோட் மார்க் கேன் பி அவார்டட் ஃபார் எனி ரிலவெண்ட் ஆன்சர். இதுக்கு எந்த ரிலவெண்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. டிஃபிகல்ட் இம்பாசிபிள் டு ரெடியூஸ் பிளாஸ்டிக் மெட்டலு இ வேஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு எனி 2 ரிலவெண்ட் ஆர் எனி ரிலவெண்ட் 2 வேஸ்ட். மார்க் கேன் பி அவார்டட் ஃபார் எனி ரிலவெண்ட் ஆன்சர். ஸோ எதை எழுதியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது காமன் கொஸ்டின் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே இருக்குது. பெருந்திரள் மரபற்று போதல்னு என்ன அர்த்தம், முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. மனித மரபணு தொகுதி திட்டத்தின் சிறப்பியல்புகள். மனித மரபணு 3 பில்லியன் நியூக்ளியர் கரங்களை கொண்டது. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே அமைப்பெத்த உறுப்புகள், முதன்மை முன்னோடி இன்சுலின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கூபின் பணி என்ன, டார்வின் கோட்பாடுகளுக்கான எதிர்ப்புகள், நிலவாழ் உயிரினங்கள் காணப்படும் தகவமைப்பு, அதே மாதிரி எலைசா அல்லது எலைசா நொதி சார்ந்த தடைப்பொருள் மதிப்பீடு, கதிர்வீச்சு ஐசோடோப்பு கதிர்வீச்சு அளவிடும் கருவி தேவைப்படாத ஒரு முறையாக எலைசா இருப்பது தனி சிறப்பு. அதே மாதிரி விந்து செல் உருவாக்கத்தின் விளக்கம், அண்டசெல் உருவாக்கத்துடைய விளக்கம், ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், செயலாக்க நோய் தடைக்காப்பு மந்தமான நோய் தடைக்காப்பு. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் படிநிலைகள். ஸோ 7 பாயிண்ட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கழிவுகள். இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 4 மட்டும் எழுதியிருந்தால் போதும் 2 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது 2 4 எழுதினா போதும் 2 மதிப்பெண். ஒரு இதுக்கு 1/2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. உணவு கழிவுகள், நெகிழிகள், காகிதம், கண்ணாடி, அட்டை, உலோகங்கள், தாவர கழிவு, மின்கலம், பழைய மெத்தைகள், ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழி, அதே மாதிரி கீழே நாப்கின், விடாய்க்கால அடையாடை, மின்சாதன கழிவுகள். பொருத்தமான கழிவுகள் எதிர்ப்பின் வழங்கலாம், முடியும் அல்லது முடியாது அப்படி சொன்னால் 1 மார்க் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எந்த கழிவு குறைப்பது மிகவும் கடினம் முடியாது. நெகிழி, பிளாஸ்டிக், உலோகம், மின்சாதன கழிவுகள், டயர், கதிர்வீச்சு.
பொருத்தமான விடை குறிப்புகள் இருந்தாலும் மதிப்பெண் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் கீ ஆன்சர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.